சந்தோஷப்படுவார். சோ ரொம்ப விசேஷமா நம்மள கருதுறாரு. ஆக்சுவலா நம்ம அவரோட ஜனமா இருக்கிறதுனால நம்மள விசேஷமா கருதி அவர் நம்மள வழிநடத்தி வர்றதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. விசேஷமா இங்க நம்ம மினிஸ்ட்ரியில இருக்க ஒவ்வொரு டிசைபிளும் ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் அன்னோனியத்திலையும் நம்ம வந்து தரித்து நிக்கிறோம். அது ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவன் பல கிரியைகளும் இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார். அதை நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. விசேஷமா நிறைய சகோதர சகோதரிகள் வேதம் படித்துட்டு இருக்கிறாங்க. விசேஷமா காமாட்சி சிஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் she has done all the study. We are waiting for baptism and we have last month we had புகழ் and சூரியகலா ஆன்டி நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய குடும்பத்துல அவங்களும் இணைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டனின்னு ஒருத்தர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம இதுல. சோ இது மாதிரி நிறைய வேத வாசிக்க நிறைய புதிய ஆத்மாக்களை தேவன் அனுப்பணும் தன்னுடைய சபையில சேர்த்து கொண்டு வரதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பலத்தினால அல்ல, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்னால எதுவுமே நடக்கல. தேவன் வந்து அற்புதமான கிரியை செய்து நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு சபையில வந்து கொண்டு வர்றாரு அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளோட திறமைகள் அதுல எதுவுமே கிடையாது. தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஜனங்களை அனுதினமும் அவருடைய சமூகத்துல சேர்த்து கொண்டே வர்றார். அவருடைய வேலை வந்து இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுதான் என்னால இப்ப பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். we're going to learn from the title called The Genesis of Salvation. ரட்சிப்போட தொடக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜெனிசிஸ் ஆதியாகமம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து நம்ம படிக்க போறோம். பட் என்ன விசேஷமான சுவாரஸ்யமான காரியம் என்னன்னா, தேவன் இந்த ரட்சிப்புங்கிற காரியத்தை வைத்துதான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கறதா அதோடைய நற்செய்தி. நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவன் ரட்சிப்பை வந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வெயிட் பண்ணல. அவர் மாறாக அதிகாரம் ஒன்னிலேயே முதல் வசனத்திலேயே அவரு தன்னுடைய ரட்சிப்புக்கான காரியங்களை அவர் தொடங்கி விட்டார் அப்படிங்கறதா நற்செய்தி. நம்ம மனித குலமானது ரட்சிக்கப்படணுங்கிறது அவருடைய மகா பெரிய திட்டமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். இன்னைக்கு நம்ம அதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம் வேதத்துல இருந்து. அதனால இது ஒரு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு உற்சாகம் உங்களை படுத்தணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த வசனங்கள் வந்து நம்மளுடைய ரட்சிப்பு பத்தியும் இது பேசுது, நம்மளுடைய மனப்பான்மையை பேசுது, இது நம்மளுடைய நிலைமையை குறித்து பேசும்போது, நம்மளுடைய இருதயத்தை பத்தி இது பேசும்போது, நமக்கு இப்போதைக்கு என்ன அவசியம், நம்ம எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறோம் தேவனோட முன்னாடி அப்படிங்கிற காரியத்தையும் இந்த வசனங்களானது நமக்கு தெளிவுபடுத்த போறது நினைத்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அனைவரும் உங்கள் காதுகளை திறந்து வசனங்களை எடுத்து குறிப்பிடுத்து கொண்டு விசேஷமாக இந்த ஆராதனையில உங்களை பங்கு கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆராதனை செய்திக்கு பிறகு நம்மளுடைய நற்கருணையானது இருக்கும். அதனால நற்கருணைக்கு வேண்டிய காரியங்களை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நற்கருணை செய்திக்கு முடித சொல்ல அப்புறம் நம்ம நற்கருணையில அப்பத்திலையும் டிரான்ஸ்லேஷன்லையும் நம்ம பார்க்க the Genesis of Salvation. இந்த காரியத்தை நம்ம பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். வேதத்தை நீங்க ஆதியாகமம் அதிகாரம் 1, Genesis chapter 1. ஆதியாகமம் அதிகாரம் 1 Turn your Bible to the book of Genesis, the first book, the first chapter, and verse 1 to 3. Let's read it. Jessica, நீங்க தயாரா ரெடியா இருந்தீங்கன்னா you can start reading it. படிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளது. Amen. So in the beginning God created heavens and the earth. The earth was formless and empty, and darkness covered the deep waters. The Spirit of God was hovering over the face of the waters. அப்படினு படிக்கிறோம். தேவன் இந்த பூமியை வானத்தையும் சிருஷ்டித்து படைத்த பிறகு அவர் பூமியை நோக்கி பார்க்கிறார். பரலோகத்தை ஏற்கனவே படைத்துட்டாரு, பரலோகத்தையும் பூமியையும் படைக்கிறாரு.
விசேஷமான காரியம்னா பரலோகமும் தேவனால உண்டாக்கப்பட்டதுதான். சோ பரலோகத்துக்கு உண்டாக்குனவர் அதனுடைய திட்டம் அங்க மட்டும் அவர் நிறைவேற்றார். ரெண்டு காரியங்களை அவர் சிருஷ்டிக்கிறார். முதலாவது பரலோகம்ங்கிற ஒரு காரியம், அடுத்தது பூமிங்கிற ஒரு காரியம். நரகமானது உண்டாக்கப்படவில்லை. சந்தோஷமான விஷயம்னா இரண்டு தான் தேவன் படைத்திருந்தார். பரலோகம் பூமியை மட்டும் தான் தேவன் படைத்திருந்தார். மாறாக நரகம் என்பது படைக்கப்படவில்லை. நரகம் வந்து நம்ம தேடி கொண்டது, இது நம்மளால உருவாக்கப்பட்டது கூட அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா தேவன் நரகம்ங்கிற காரியத்தை பிற்பாடுதான் அவர் உருவாக்கக்கூடியவரா இருந்தார். அவர் நரகத்தை பத்தி ஆதியாகமத்துல அவர் பேசுறதுக்கு அவருக்கு விருப்பமும் கிடையாது, அவருடைய திட்டமும் இல்லாம தான் இருந்தது. இது நற்செய்தியான விஷயம். தேவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. மாறாக இன்னொரு காரியத்தை விசேஷமா நீங்க படிக்கிறோம். பூமியானது படைக்கும் போது பூமியுடைய நிலைமையை நம்ம பாக்குறோம். We see the status of the earth when God created the earth. வேதம் சொல்லுது, the Bible says the earth was formless, empty and darkness. அப்படிங்கிற மூணு, this was how God looked at the earth. When God looked at the earth had only three things in it. One is it was formless, it was so empty, and it was completely dark. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம Bible says this. But the good thing is, even in midst of such a mess the earth was, பூமி எவ்வளவா இது மாதிரி ஒரு ஒழுங்கின்மையாக இருந்த போதிலும் நற்செய்தி என்னவென்றால் தேவனோட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறத பார்க்கணும். So though there was kind of a very awkward situation when you looked at the earth, but still the Spirit of God was hovering in all those messes. He was above all those messes and to start his plan towards the earth. God still had that plan. God was still in control when you looked at the earth. When I read it, that's how I translate it. The Spirit of God was hovering over the surface of the waters. So for sure, God had a plan before even he created the heaven and earth. He knew very well that the earth will be like this. Though there is a challenge for him, but still he took up the challenge to make this earth a beautiful one. இந்த பூமியை படைத்து அதை நிறைய காரியங்கள் செய்யணும்னு அவருக்கு தெரிந்த போதிலும், அது சவாலாக இருந்த போதிலும், தேவன் அந்த காரியத்தை செய்ய முன் வந்து அவர் காரியத்தை கையில் எடுத்து செய்யறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை கொண்டு பூமியை உருவாக்கினார்ங்கிறத நம்ம பிற்பகுதியில கொலேசியன் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். So the amazing part of the beginning is very important. Because for us as Christians, as disciples, the beginning is very, very important. Because we need to always remember who we are when God called us. தேவன் நம்மளை அழைக்கும் போது நம்மளுடைய நிலைமையை we need to always look at. We should not forget where we came from where to where God took us. தேவன் எந்த இடத்துல இருந்து எந்த நிலைமைக்கு நம்மளை மாத்தினாருங்கிற காரியத்தை என்னைக்குமே we should not even forget. The Bible says when God creates, there's a lot of similarity between the way the earth looked at, the earth was looking like, and we were when we came before into Christ. நம்ம கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் பூமி உண்டாக்கப்பட்ட காலகட்டத்துல இருந்த நிலைமையும் ஓரளவு இல்லைன்னு சொல்லலாம் கூட, ரொம்ப இல்லைன்னா 100% ஒத்து போறக்கூடியதான் இருந்தது. இப்ப பார்க்கும்போது நம்ம லைஃப்லயும் தேவனுக்குள்ளார வரும்போது நம்ம நிலைமை இப்படிதான் இருந்தது. We were completely dark, where the darkness ruled our life. We have no clue what's happening. Our life was in a mess, it was formless. We didn't know what to give priority. We were going around behind, chasing all the fantasies of the world. உலகத்துல எல்லா மாயையும் பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம். இதுதான் இது சந்தோஷம், இது தரும், அது சந்தோஷம் தரும் சொல்லி அதுக்குன்னு ஓடிட்டு இருந்தோம். மாற கடைசியில எல்லாத்தையும் நம்ம பின்தொடர்ந்து போனாலும் கடைசியில நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு வெறுமையா நம்மள்ட்ட பார்த்தோம். எந்த காரியமும் நம்ம ஆத்மாவை சந்தோஷம் தரக்கூடியதா இல்லை. எல்லாமே ஒரு குறுகிய கால, எவ்ரிதிங் வாஸ் டெம்பரரி அப்படிதானே இருந்தது. everything was so temporary. We couldn't get the happiness in anything in this world. நம்ம ஆத்மாக்கு சந்தோஷம் தரக்கூடிய, சமாதானம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் பூமியில் நம்மளால பார்க்க முடியல.
So it is like a same state. இந்த மாதிரி நிலைமையில தான் பூமி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மளோட ஆத்மாவையும் நம்முடைய நிலைமையும் இப்படிதான் நம்மள இப்படிதான் நம்மளோட இருந்தோம் அப்படிங்கறத இந்த ஆதியாகமம் 1லயே வந்து நினைவு கூட்டவரா இருக்கிறாரு. So the Genesis is not about just only the creation. It is also about us. ஆதியாகமம் புத்தகமானது ஒன்று இந்த சிருஷ்டிகளை பற்றி சொல்லக்கூடிய வேதம் புத்தகம் அல்ல. மாறாக நம்முடைய ஆத்மீக நிலைமையும் இது சுட்டி காட்டக்கூடியதா இருக்கு. அதனால நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரம் படித்துட்டு இருக்கீங்கன்னா இல்ல படிக்க போறீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அது நம்ம லைஃப் குறித்து நேரடியாக தேவன் பேசக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால அதிகம் கவனம் செலுத்தி இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அதிகாரம் 1ல நம்ம படிக்கிறோம், டார்க்னஸ் ரூல்டு, அந்த இருளானது அனைத்தையும் ஆட்கொண்டு ஆளுகிற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். Darkness ruled even everything, what was top of everything was darkness. அப்படிதான் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒழுங்கின்மை, தமிழ்ல படிக்கிறோம், ஒழுங்கின்மையா இருந்தது. it was like a mess. It was like after the lunch in the home, the kitchen is a mess. அது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்க படிக்கிறோம். It was like completely mess. Things were not clean. Things were not in a proper place. Everything was, the priority got changed. Everything was completely into confusion. அது மட்டும் இல்லாம everything was empty. The plates are empty, like the kitchen after the lunch. It's like the plate was empty, food were empty, everything was empty. Nothing was so amazing when we look at the mess. That was the same state our lives were when God called us. But the great good news for all of us is the Spirit of God is still in control of such a mess. தேவனோட ஆவியானவர் அந்த மெஸ், அந்த ஒழுங்கின்மையில மத்தியில, பூமி ஒழுங்கின்மையா இருந்த போதிலும், இருள் ஆட்கொண்ட போதிலும், அது ஒரு வெறுமையா இருந்த போதிலும் தேவனோட ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு படிக்கும் போது God was still in powerful control over such a mess even in our lives. வேதம் சொல்லுது, while we are sinners Christ died for us. நாம் பாவியா இருக்கையிலே தேவன் நமக்காக தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக ஜீவ பலியா கொடுத்ததை நம்மளால பாக்குறோம். அப்படின்னா என்ன மீனிங்? Even when God chose us when we were completely weak or when we are against him sometime. தேவன் அவருக்கு எதிராக இருந்த நம்மள கூட தேவன் என்ன பண்ணாரு, எதிராக இருந்த போதிலும் தேவன் நம்மளை தேர்ந்து கொண்டார் அப்படிங்கறத நற்செய்தியான விஷயம். So God definitely has a plan and purpose to make our life awesome for his own glory and joy. தேவன் நம்ம லைஃப் அவரோட மகிமைக்காகவே நம்ம லைஃப்க்கு ஒரு அற்புதமான திட்டத்தையும் ஒரு அற்புதமான ஒரு காரணத்தையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரோட மகிமைக்கென்று, அவரோட சந்தோஷத்துக்கென்று நம்மளை வைத்திருக்கிறார் பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. God's happiness is our when we become awesome for him, that is his happiness too. When we are having a true happiness, he is also truly happy about us. Definitely God is want to reveal the amazing plan even at the book of Genesis. We haven't given attention. ஆதியாகமம் புத்தகத்துக்கு நீங்க என்ன கவனம் செலுத்தலன்னா தயவு செய்து கவனம் செலுத்துங்க. Because தேவனுடைய ரட்சிப்பின் அந்த ரட்சிப்பின் கதையை தேவன் ஆதியாகமம் 1லயே எழுதி விட்டார் அப்படிங்கிறது நற்செய்தி. சோ வேதம் ஒரு சந்தோஷமான புத்தகம், சந்தோஷத்தை தரக்கூடிய புத்தகம். நம்முடைய God, the Bible is such a revealing book. It can give us happiness. It can reveal lot of truth. It can give us a lot of joy and happiness, and and for our life forever and ever. Let's give full attention to the book of Genesis chapter 1. The first thing we're going to learn the God's plan number 1. தேவனுடைய முதல் திட்டத்தை நம்ம படிக்கிறோம். Though the Bible describes in a different format, the Bible says the earth was formless, empty and darkness, but I like to segregate these three things, how the Bible describes into 3 different forms. தேவன் பூமியை இப்படியாக படைத்திருந்தார். இப்படிதான் அவர் பார்த்தார். முதலாவது ஒரு ஒழுங்கின்மையா முதலாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வெறுமையாக இருந்தது, அதுக்கப்புறம் இருளாக இருந்ததுன்னு வேதம் சொல்லுது அவரோட ஆர்டர் படி. But when he wanted to solve the problem, he arranged the problems in a 3 different formats. He did, ஆதியாகமம் 1 சொல்லுகிறது இந்த முறையின்படி
அவருடைய திட்டங்கள் அமையல. You know to really look at watch the scripture from verse 1 to 2 and the rest of the how God did and solve the problem in the rest of the passages. Because the first Genesis talks about it was formless, empty and darkness, but when God arranged the things, he first looked at the first point, not the formless one. The ஒழுங்கின்மையான முதலாவது அவர் சரி செய்யணும்னு விரும்பல, இல்ல வெறுமையா இருந்ததை குறித்து அவர் ஒன்னும் வருத்தப்படல. முதலாவது அவரோட பிளான் வந்து முதலாவது இருள அவர் நீக்கணுங்கிறதா அவரோட திட்டமா இருந்தது. In Genesis chapter 1 verse 3 to 5 படிப்போம். ஜெசிகா படிங்க. அதிகம் 1:3 படிப்போம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. God picked up the first problem of the earth. He thought, this is the first thing I need to do before even settling up the other issues like formless and emptiness. Before even he want to handle, அவர் வந்து வெறுமையின்மையும் ஒழுங்கின்மையும் அவர் நிவர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி முதலாவது அவர் நிவர்த்தி செய்த காரியம் இருளை நீக்குவதாக இருந்தது. He said, வசனம் 3 சொல்லுது, let there be light and there was light. முதலாவது அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார்னு படிக்கிறோம். வெளிச்சம் தான் ஒரு ஆத்மீயமான காரியத்துக்கும் வெளிச்சம் தான் முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் இருளை நீக்கக்கூடியதாக இருந்தது. What is the first thing if you are in darkness, if your life is in a mess? What is the first thing what did for your life, or what you should do in your life is we need the light of the world, light of the God in our lives. தேவனுடைய வெளிச்சம் தான் நமக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 12 படிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 8:12 வசனம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்திருப்பான் என்றார். Okay, யோவான் 8:12, I am the light of the world. Whoever follows me will never walk in darkness, but will have the light of life. I am the light of the world. அப்படி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அறிமுகம் செய்யும் போது, நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். Whoever follow me will never walk in darkness. என்னை பின் செல்லுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், பட் அவன் ஜீவ வெளிச்சத்தை அடைந்திருப்பான். வேதம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. What is actually the real need of the world is, I think at this point of time, it is the light of the world. Light is always very healthy, brothers and sisters. வெளிச்சமானது நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. தேவன் என்ன விருப்பப்படுறாருன்னா, அவரோட வெளிச்சத்தை நம்ம மேல செலுத்தணும்னு தான் அவர் விருப்பப்படுறார். எந்நேரமும் வேதம் சொல்லுது, வெளிச்சத்தில் அவரோட வெளிச்சத்தை அவர் பின்னாடி போகும்போது நம்ம இருள நடக்கவே மாட்டோம் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா நம்ம ஜீவ வெளிச்சத்தை அடைத்திருப்போம். ஜீவ வெளிச்சமானது அது கிறிஸ்துவாகவே இருக்கிறார். 1 யோவான் 1:5-9 படிப்போம். 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 5-9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5-9. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு
பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது God is light and there is no darkness in at all அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. The great thing about God, தேவனுடைய விசேஷமான காரியம் என்னன்னா தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அவரிடத்தில் இருள் இல்லை அப்படிங்கறத படிக்கிறோம். சோ இருள் நம்மள்ட்ட தான் இருக்கு, அவர் வெளிச்சமாகவே இருக்கிறாருங்கிறது நற்செய்தியான விஷயம். சோ நம்ம எப்படின்னா ஒரு விளக்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூரியனை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சூரியன்ல எந்த இருளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா it is completely light, 100% light அப்படிங்கிறது தான் சூரியன்ங்கிற ஒரு காரியம். தேவன் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, அவரோட கொஞ்சம் கூட இருள் இல்லையா அப்படின்னா என்ன மீனிங்னா இஸ் ஆல்வேஸ் லைட், இஸ் ஆல்வேஸ் ஷைனிங் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் தேவனுடைய நிலைமையா இருக்கு. இருள் நம்மள்ட்ட தான் இருக்கு, ஆனா அவர்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கறத படிக்கிறோம். அவருடைய இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம அந்த இருளானது நம்மள்ட்ட இருக்க இருள் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறது எப்போதுமே திட்டம் வைத்திருந்தா. இது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே இப்படிதான் அவருடைய திட்டமா இருந்தது. இந்த இருளானது உலகத்தை ஆட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய மகாபெரிய திட்டமா இருந்தது. பூமியை படைக்கும் போது இருள் அங்க இருந்தது. தேவன் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஆதியாகமத்துல அவர் வெளிச்சத்தை அவர் உண்டாக்கின போதிலும் அங்க இருந்த இருள் அங்க இருந்து போகவே இல்லை. அப்படிதானே? So the plan was not to remove the darkness from the earth, because God had some plan behind it, but it is about he kept the light among the midst of darkness. ஒரு இருளுக்கு மத்தியில என்ன பண்றாரு, he kept the light. அவரோட திட்டமானது not to take the darkness away from the earth, because he wanted the darkness to be there so that the light will be very visible. இது அவர் தேவன் பண்ணாரு, அந்த இருட்டை அவர் எடுத்து போகாம அவர் அங்கேயே தான் வைத்திருந்தார். அது என்ன, அவர் எப்படி அதை சால்வ் பண்ணாருன்னா, முதலாவது இருள் அதுக்கு மத்தியில வைத்திருந்தார், வெளிச்சத்தை அது இருள் மத்தியில வைத்திருந்தார். ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த வெளிச்சமானது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல we might be wondering why God created sin அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். நிறைய பேருடைய கேள்வி நீங்க அப்படிதான் இருக்குன்னா, why God kept hell, ஏன் தேவன் நரகத்தை வைத்திருக்கிறார், ஏன் தேவன் பாவத்தை அனுமதித்தார், ஏன் தேவன் சாத்தானை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார், ஏன் இந்த உபத்திரவங்கள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் தேவன் அதெல்லாம் எடுத்து போட முடியாதா அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விகள் கேட்டாலும் அதோட விசேஷத்தை நம்மளால புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இதன் மூலமாக ஈவன் இருளின் மூலமாகவும் நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அது சந்தோஷமான காரியம் கண்டிப்பா இல்ல, பட் இருந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. He want us to see the light by ourselves. நாம் அவருடைய வெளிச்சத்தை நாம் தானாகவே பார்க்க வேண்டும் அப்படிங்கறதா அவருடைய திட்டமாக இருந்தது. அவர் எப்போதும் வெளிச்சமாக இருக்கிறார், ஆனாலும் நாம் இருள் ஜீவிக்கக்கூடிய நாம் அவருடைய பார்க்கக்கூடிய ஆத்மீகமான கண்களை வைத்திருக்கிறோமா இல்லையான்னு நம்மளே நம்ம கேட்டுக்கணும், சொல்ல வேண்டும். ஏன்னா சங்கீதம் 27:1 படிப்போம். சங்கீதம் 27:1 சங்கீதக்காரர் அற்புதமா எழுதுறார் வெளிச்சத்தை குறித்து படிப்போம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? Okay. The Lord is my light and my salvation, why should I be afraid? தேவன் என்னுடைய வெளிச்சமா இருக்கிறதுனால அதை குறித்து நான் அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுவார். So we need to know the blessings of being in light. ஒரு வெளிச்சத்தில் ஜீவிக்கக்கூடிய நாம், வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டும் விருப்பப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பூமியை எதிர்கொள்றதுக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா வெளிச்சமானது நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால, நம்ம பக்கத்துல வெளிச்சமா இருக்கிற கர்த்தர் நம்ம பக்கத்துல இருக்கும் பட்சத்துல நம்ம எதற்கும் பயப்படாமல் அஞ்சிடாமல் வாழலாம். So light empowers us with lot of courage. இந்த வெளிச்சமானது நம்ம வாழ்க்கையை பல பலமான காரியங்களை குறித்து பலப்படுத்தக்கூடியதா இருக்கு. It gives us energy.
it gives us kind of a power where we can handle the entire the world or whatever problem which comes in in this world. So also, if you look at the light, if you look at the sunlight, people always say, a lot of vitamins are there in vitamin D, a lot of vitamin K or C is available. Vitamin K is available, vitamin D and K is available in sunlight. So light is generally, it is very healthy one. Even for the trees and plants, sunlight is must. Because the sunlight in the trees and plants need sunlight for a process called chlorophyll. அப்படிங்கிற ப்ராசஸ்ல அதுக்கு இந்த உலகத்துல எல்லா சிருஷ்டிகளும் சூரியன் அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு கூட உடல் ரீதியா ரொம்ப நல்லது. பீப்புள் சே இட் கிவ்ஸ் அஸ் இம்யூனைசேஷன் அப்படின்னு படிக்கிறோம். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை இந்த வெயிலானது அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? இன்னொரு காரியத்தை நான் படித்தேன். நம்ம வெயில போகும்போது நிறைய வேர்வை சிந்துகிறோம். அந்த வேர்வையானது நம்ம உடம்புல இருக்கிற ஏகப்பட்ட டாக்ஸின்ஸ் உடம்பு கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை வெளியே தள்ளுறதுனாலதான் நமக்கு வேர்க்குது அப்படிங்கிற காரியத்தை நான் படித்திருக்கேன். So the sunlight gives complete health for us. I'm not talking about standing in sunlight for the whole day, but we need sunlight morning and evening, at least a little bit to be நம்ம சரீரத்துல படுறது ரொம்ப அவசியம். சன்லைட் அந்த லைட் ஆனது நமக்கு பெரிய பலத்தை குடிக்கக்கூடியதா இருக்கு. அதுல உள்ள சில நமக்கு கண்ணுல பார்க்க முடியாத சில சக்திகள் அந்த வெளிச்சத்துக்கு இருக்கு. சோ நிறைய சைன் நம்ம வல்லுநர்கள் சொல்றாங்க, அதுல விட்டமின் டி இருக்கு, விட்டமின் கே இருக்கு, நமக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டி தரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. அதனால இன்னைக்கு we should not even curse sunlight நினைக்கிறேன். நம்ம சன்லைட்டை குறித்து நம்ம திட்டாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அதிகம். அதனால மேபி we are living in a very hot place. நம்ம வாழக்கூடிய இடம் ரொம்ப ஹாட் பிளேஸா இருக்கு. பட் இருந்தாலும் தேவன் அதை குறித்து நாம் சோதரிக்க வேண்டும். ஏன்னா தேவன் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான கிளைமேட் வழியா, இது ஒரு தவறான கிளைமேட் கிடையாது. it helps our skin, it helps our body, it helps our bones. நம்முடைய எல்லாத்தையும் பலம் அளிக்கக்கூடியதா இருக்குது இந்த சூரிய இந்த வெளிச்சமானது. அந்த வெளிச்சமானது வெறும் ஆத்மீகமாக மட்டும் கிடையாது, இது உடல் ரீதியாகவும் நம்மளை பலப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுறார், நான் வெளிச்சம் என் பக்கத்துல இருக்கும் போது நான் எதை குறித்து பயப்பட வேண்டும், கர்த்தராகிய வெளிச்சம் என் பக்கத்துல இருக்கும் போது நான் எதை குறித்து நான் அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் தைரியமா எழுதுறாரு. வெளிச்சம்னாலே தைரியம் தான். நிறைய பேருக்கு இருளை கண்டால் பயம் நிறைய நேரத்துல வரும். வெளிச்சத்தை கண்டால் தைரியம் வந்துடும். வெளிச்சம்னாலே நம்ம மனசுல வர்றது வேண்டியது தைரியம். இது ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. See, the first problem, the biggest problem for every human kind is, this darkness subject of darkness. Darkness is always pain. Darkness is always challenge for all of us. And the best thing for how to deal with such darkness in our lives is to have light, enough light, so that this darkness won't rule over us. நம்ம இந்த இருளானது நம்மளை ஆட்கொள்ளாத அளவுக்கு நமக்கு வெளிச்சம் தேவை. எந்த அளவுக்கு எனக்கு வெளிச்சம் தேவைன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் தேவைப்படுது. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1:5 படிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 1:5. John chapter 1 verse 5, the gospel of John. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமென். So the light shines in darkness and darkness can never extinguish it. NLT version never can overcome this. The great thing about light is so powerful. It can't be controlled. The darkness cannot rule the light, but the light can rule the darkness. That's a beauty of light. டார்க்னஸ் உடைய பலவீனம் என்னன்னா, அது வெளிச்சத்தை ஆட்கொள்ள முடியாது. வெளிச்சம்னு வரும்போது டார்க்னஸ் நம்மள்ட்ட என்ன பண்ணுவோம், தானாவே வெளியே போயிடும் அப்படின்னு தான் நம்ம ஆக்சுவலா புரிஞ்சுக்கலாம். வெளிச்சமானது எவ்வளவு வல்லமையா இருக்கு அப்படின்னா, இந்த இருளை ஆட்கொள்ளக்கூடிய தன்மை இந்த வெளிச்சத்துக்கு இருக்கு. So the darkness is nothing to do with light. இல்ல வெளிச்சமானது பார்க்கும்போது எல்லா காரியத்தையும் கட்டுப்பாட வைக்கக்கூடியதா இருக்கு. இன்னொரு வசனம் படிக்கும்போது இந்த NLT-லயே 5ல இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா, டார்க்னஸ் கேன் நெவர் எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னா இதை அணைக்கவே முடியாதான், இருளால வெளிச்சத்தை அணைக்கவே முடியாது அப்படின்னு படிக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான வசனமா இருக்கு. Let's continue reading Matthew 5:16 படிப்போம். நமக்கு இந்த வெளிச்சம் எவ்வளவு உற்சாகமான காரியங்கிறத பத்தி படிக்கிறோம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5:16, the Gospel of Matthew chapter 5:16.
we can understand very clearly how effective this light would, how God wants us this light in our lives, to glorify Him. Let's continue. Let's read this scripture to understand it. மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. In the same way, let a good deed shine out for all to see, so that everyone will praise the heavenly Father. நம்மள்ட்ட இருக்க வெளிச்சத்தை தேவன் என்ன பண்றாரு, என்ன சொல்றாருன்னா நம்மள பிரகாசிக்க கடவுது அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம வெளிச்சத்தை எவ்வளவு பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, இந்த வெளிச்சத்தை நம்மள people when we see the good deeds of us doing in light, they will see God and they will glorify God அப்படிங்கிறது நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படுவார்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம் தேவன் கொடுத்திருக்காருன்னு படிங்க. God has given the privilege to reflect the God's glory having light thus. No, we don't deserve such glory, to glorify God. Who are we to glorify God? தேவனை மகிமைப்படுத்துறதுல நமக்கு என்ன பாக்கியம் இருக்கு, நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனாலும் தேவன் பலவீனமான நம்மளை என்ன பண்றாரு, தேவன் பலப்படுத்துறாரு. எப்படின்னா நம்மள்ட்ட இருக்க வெளிச்சத்தை கொண்டு என்ன பண்றாரு, இந்த உலகத்துல உள்ள நம்மள பாக்குறதுக்கு உதவி செய்யறாரு. பார்த்து அவங்களும் தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு வெளிச்சமானது வல்லமை வாய்ந்ததா இருக்கு. You might be wondering why people are even it's like a testimony. God will make you as a witness அப்படின்னு தான் படிக்கிறாங்க. God will make you as a witness. அவருக்கு விட்னஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் நமக்கு படிக்குது, நமக்கு சொல்லி தரக்கூடியதா இருக்கு. So we need to have so much light with us so that we can reflect the glory of God. தேவனோட மகிமையை பிரகாசிக்கிற அளவுக்கு நமக்கு வெளிச்சம் நமக்கு தேவையா இருக்கு. அதுக்கு அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய காரியமாவே இருக்கு. இந்த வெளிச்சம் நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கும் இந்த வெளிச்சம் தேவை. நம்ம இன்னைக்கு இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கோம். We are on the way towards this light. Our journey is towards the light, but the world needs light today, brothers and sisters. So it's a high time for us to reflect. To share this light to the world, because the world has no hope looking at the situations right now. Whatever happens now, whatever the distractions, whatever the natural calamity is going to happen, where will the people go and pray? To which God they will call upon at this point of time? எந்த கடவுளை கூப்பிட போறாங்க, என்ன பண்ணி அந்த காரியத்தை அவங்க சரி செய்ய போறாங்க, எந்த காரியம் அவங்களுக்கு பலன் அளிக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. உலகத்துல உள்ள பணம் இன்னைக்கு அதுக்கும் மதிப்புலாம் போயிருச்சு. உலகத்துல வல்லமையான நாடுகளும் இன்னைக்கு தோத்து போயிருச்சு. உலகத்துல எந்த பலமான காரியம் நினைத்து கொண்ட ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு they are losing it away. There's nothing strong hold. The strong உலகத்துல strong hold எதுவுமே இல்லாம போயிருச்சு. நமக்கு நம்ம பிடித்து கொள்ளணுங்கிற காரியம் உலகில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியும். எதை ஒத்துக்குப்பீங்க? எதை நீங்க ஸ்ட்ராங் சொல்லுவீங்க? நான் நிறைய பணம் வைத்திருக்கலாம், நிறைய சொத்து வைத்திருக்கலாம், நிறைய ஜனங்களை சம்பாதிச்சிருக்கலாம், எல்லாமே எனக்கு பெரிய இதா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாமே எனக்கு தேவன் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, ரீஅரேஞ்ச் பண்றாரு. He's saying very deliberately to us, no, those things are not strong, only I am your stronghold அப்படிங்கிறார். So what we need at this point of hour is the light from God in our life. Let's pray to God, please shine your light on me. Let our light shine even to the world to reflect the glory, the God is shining on us. Let's come out of our darkness. So that was the first plan God did on the day one of his life. பூமியோட முதல் நாள்ல தேவன் செய்த மகா பெரிய அற்புதமான காரியம் முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்குறது. ஒரு மனிதனோட முதலாவது தேவை அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வது மட்டுமே. It is so important, so much important that we possess, we carry, we have this light from God for us to chase this darkness away from our life. நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த இருளை அகற்றுவதற்கு முதலாவது நமக்கு தேவையானது வெளிச்சம்ங்கிற ஒரு காரியம். தேவன் அததான் முதலாவது ஆதியாகமம் அதிகாரம் 1 முதல் நாள்ல செய்யக்கூடிய அவர் பெரிய காரியமும் அதுவே. தொடர்ந்து நம்ம படிப்போம். இரண்டாவது காரியத்தை பற்றி படிப்போம்.
முதலாவது வந்து அவர் என்ன பண்றாரு, இருள வந்து அவர் வந்து சரி செய்யறாரு. இருள வந்து வெளிச்சத்தின் நடுவுல வைத்து அந்த இருள வந்து ஓவர் கம் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. அவர் செய்த 2வது திட்டம் என்னன்னா, இந்த ஒழுங்கின்மையை சரி செய்யக்கூடியது. God, the second thing the God treated the messed up earth was to handle its formlessness. The odd, it didn't had any order there, never had any order in it. Everything was kind of a mess. Means like, the way we look at the earth now, it is very ordered, right? We see the sky above, the land below, water and the rivers, the seas in one side, the forest in one side. We see the delta land, we see the beaches. We see a format today when we look up the earth. We just look at the earth with the image. If you have an image of a earth, let's look at it. How orderly it is now. பட் அது எவ்வளவு ஒரு அழகா தேவன் திட்டத்தை வைத்திருக்காரு பாருங்களேன். வானத்தையும் பூமியை, நீங்க பூமியை பாருங்களேன், அப்படியே சுத்தி வீட்டை விட்டு வெளியே பாருங்களேன். அப்படி வானம் மேல நிக்குது, பூமி கீழே இருக்கு, மரங்கள்லாம் கீழே இருக்கு, ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம், மண்ணுல ஓட்டிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு அமைப்பா இருந்தது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கு பார்க்கும்போது, தேவன் இந்த மாதிரி பூமியை பார்க்கும்போது அப்படி இல்ல. There is no gravitational force. அந்த இடத்துல புவியீர்ப்பு விசை இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தண்ணி எல்லாம் மேல இருந்ததான் ஆக்சுவலா. யோசிச்சு பாருங்க, தண்ணி மேல இருந்து ஓடுது, உலகமே தண்ணிக்குள்ளார இருந்ததுன்னு படிக்கிறோம். ஏன்னா நோவா காலத்துல எப்படி இந்த உலகமே தண்ணியில இருந்ததோ அதே போலதான் ஆதியாகமத்துல முதலாவது இடத்தோட பூமியில் லைட் உண்டாகிறதுக்கு முன்னாடி, இருளாகிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் லைக் a mess. லேண்ட் ஒரு சைடு, தண்ணி ஒரு சைடு, எதுவுமே நம்ம இப்ப பாக்குற மாதிரி அப்ப கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் அப்சைட் டவுனா தான் அப்படிதான் இருந்தது இந்த பூமியானது. தேவன். So second thing, when he looked at the earth, he thought, let me put the things in order. அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமா இருந்தது. அதை குறித்து நம்ம தொடர்ந்து படிப்போம். அதிகாரம் 1ல let's read it very clearly. Let's open our eyes and read it, because Bible talks about the beautiful things in Genesis chapter 1. Genesis chapter 1 verse 6 to 19 படிப்போம். அதிகாரம் 1 6ல இருந்து 19. ஜெசிகா இருக்கீங்களா? அங்கிள் படிக்கிறேன் அங்கிள். படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தின் இன்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படி தங்கள் விதையோடு கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இருளை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று.
ஓகே, ஆசம். தேவன் என்ன பண்றாரு? வசனம் 6-19 படிக்கும் போது 3 நாட்கள் அடங்கி இருக்கு. அவர் தேவனை வெளிச்சத்தை ஒரே நாள்ல உண்டாக்கிட்டார். பட் அந்த வெளிச்சத்தை இருள போக்குறதுக்கு அவர் ஒரு நாள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த உலகத்தை ஒரு ஒழுங்கின்மையில இருந்து அவர் மேற்கொள்றதுக்கு அவருக்கு 3 நாள் தேவைப்பட்டது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த ஒழுங்கின்மையை சரி செய்யறதுக்கு 2ல இருந்து 4வது நாள் வரைக்கும் அவர் 3 நாள் அவரு வேலை செய்யக்கூடியதா தேவைப்படுது. Imagine, you see a picture in the side. It's like a kitchen, very orderly kitchen. ஒரு படத்தை நம்ம பாக்குறோம் அந்த இதுல மொபைல்ல. அத பாக்கும்போது ஒரு கிச்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்லி கிச்சன் பாக்குறோம். எல்லா பாத்திரமும் கழுவி ஓரமா இருக்கு. மளிகை ஜாமான் எல்லாம் எடுத்து கண்ணாடியில அழகா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த கிச்சன் பார்த்த உடனே ஏதாவது சமைக்கணும்னு தோணும், அப்படிதானே? ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா வெல் மெயின்டைன்டு கிச்சன் நம்ம இந்த லெஃப்ட்ல பாக்க மாடர்ன் கிச்சன்ங்கிறாங்க. அந்த மாடர்ன் கிச்சன் நம்ம அந்த பிக்சர்ல பாக்குறோம். எவ்வளவு அழகா இருக்கு. பட் இந்த கிச்சன் யோசிச்சு பாருங்க, சமைச்சு முடிச்ச அப்புறம் லஞ்ச் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த கிச்சன் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சாப்பிட்ட பாத்திரம் ஒரு சைடு, எடுத்த கிரோசரிஸ் எல்லாம் அங்கங்க அதோட குப்பை நிறைய ஒரு மெஸ்ஸிங்கா இருந்திருக்கும். அப்படிதான் ஆக்சுவலா அந்த பூமி இருந்தது. ஒரு ஆர்டரியே இல்லாம ஒரு ஒரு டிசிப்ளினே இல்லாம கச்சா முச்சான இருந்ததுதான் பார்க்கணும். We see a messed up earth after the light was created, because the light made everything visible. முன்னாடி எங்கெங்க இருந்ததுன்னு nobody had any clue, but when the light came, things were so visible and we could be able to see the whole earth was into a mess. There's no vacuum at all. The water and sky were together. If you look at the reading, if you order in the Genesis, there's no space. Today we see the sky above, the moon, the earth below. But but that was not the format. It was found in the Genesis chapter 1. First day la apdi kediyadhu. They were all together. The water was together. Land, skies, water moonume together irundha padikirom. The Bible says first he separated the water and the sky separate ah kondu porar. Water keela vekkiraru. Bible says, we look at இன்னும் கூட deeper if you want to know, just read that on yourself. 6th படிக்கும்போது he created water among the waters அப்படின்னு படிப்போம். You see a water among the water. வாட்டருக்குள்ள இன்னொரு வாட்டரை கிரியேட் பண்ணாரு அப்படின்னு. சோ 2 வாட்டருக்கு நடுவுல ஒரு டிவிஷனை கொண்டு வந்தாரு அப்படின்னு. If you can read it, it will be great. The scientists say maybe God is telling even the clouds are all waters அப்படின்னு படிக்கிறோம். God created the clouds, which is completely the canopy of water, and the water which you see below. There's like a sea and the river. God created a space, the world, he created a space between, the sky and the water here. Adukapra he created after that creation, he created the land and the sea. தண்ணி full உடம்பு பூமி ஃபுல்லும் தண்ணி நிரம்பி இருந்தது. என்ன பண்ணாரு? தண்ணி எல்லாம் ஓரமா ஒதுக்கி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. அது கடல்ங்கிற பேர் வைக்கிறார். லேண்ட் தனியா அந்த எம்டி லேண்ட் லேண்ட்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இந்த லேண்டையும் இந்த லேண்டை ஃபர்டைல் பண்றதுக்காக நிறைய மரம் செடிகளை அவர் சிருஷ்டிக்கிறார். ஆக்சுவலா அது மூலமாக அந்த மண்ணானது ரொம்ப வளமை பெறுது, அது ஸ்ட்ராங்கா மாறுது. ஆக்சுவலா அந்த லேண்ட், பிகாஸ் the land was full, முன்னாடி வாட்டர்ல இருந்ததுனால ரொம்ப சகதியா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி அவர் ஒதுக்கி கொண்டு போன பிறகு அந்த ட்ரை லேண்ட் அவர் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்றாரு? அதுல நிறைய மரம் செடிகளை அவரு செடிகளையும் மரத்தையும் அவர் அங்க உண்டாக சிருஷ்டிக்கிறார். செய்து இந்த மண் வளத்தை அவர் காக்குறாரு. ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு தெரியும் செடிகளோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், it will protect, being erosion, the soil erosion பாதுகாக்கக்கூடியதுக்கு இந்த மரத்தோடைய தன்மையை நம்ம படிக்கிறோம். ஏன்னா மரம் இல்லைன்னா சாயில் அங்க அரிக்கப்படும். பட் மாறாக மரம் செடி இருக்கிற நிறைய இடங்கள் அரிக்கப்படாம அந்த மண் உறுதியா இருக்கிறதுக்கு இந்த மரம் செடிகள் உதவி செய்யக்கூடியதா இருக்குது பூமிக்கு. இதெல்லாம் ஒரு விஞ்ஞானத்துல அவர் முன்னாடியே இருந்ததுனால இந்த காரியத்தை என்ன பண்றாரு? அவரு நேர்த்தியாக அமைக்கிறார், அதை சரி செய்யறாரு. அது மட்டும் இல்லாம okay, now what he did was he created a space between பூமிக்கு வானத்துக்கு உள்ள நடுவில் அந்த கேப் அவர் கிரியேட் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாரு? அவரு நிறைய இந்த பூமியில ட்ரை லேண்ட் அவர் கிரியேட் பண்றாரு, கடலை அவர் உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாம செடி கொடிகளை அவர் நட்டுறாரு, அவர் சிருஷ்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னன்னு இன்னொன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. 2 பெரிய வெளிச்சத்தை அவர் உருவாக்குனாரு வேதம் படிக்கிறோம். ஒண்ணு சூரியன் ஒரு நாளை ஒரு காலை வேலையை ஆண்டு கொள்ளக்கூடிய சூரியனையும்,
இரவு ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு 2 வெளிச்சத்தை அவரு நமக்காக உருவாக்கினார். அது மட்டும் இல்லாம நிறைய நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். ஏன் அப்படின்னா இட் லுக்ஸ் மேக் த ஹர்ட் so beautiful with the lights around, with things in order, and the earth was so beautiful, you know. So இந்த பூமியானது அற்புதமாக இருக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இவ்வளவு காரியத்தையும் அவர் செய்யறாரு, ஏன்னா. அண்ட் கடைசியில என்ன பண்றாரு, நிறைய ஜீவராசிகளை உருவாக்கி என்ன பண்றாரு, ஏன்னா மேக் ஏன்னா இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்குறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மெஸ்ஸியா இருந்த ஒரு பூமியை கிரியேட் பண்ணி அதுல ஒரு லைஃப் அவர் கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த பூமியில ஒரு சிஸ்டம், மனுஷங்களாம் வாழக்கூடிய, ஜீவராசிலாம் வாழக்கூடிய ஒரு சிஸ்டத்தை அவர் கிரியேட் பண்றதை படிக்கிறோம். ஜீவராசிகளுக்கு தேவையானது ஆக்சிஜன்லாம் அவருக்கு முன்னாடியே தெரிந்திருந்தது. கார்பன் டை ஆக்சைடு வந்து முன்னாடியே அவருக்கு தெரிந்திருந்தது. அதெல்லாம் என்ன பண்றாரு, அவரு இந்த பூமியை சிருஷ்டிக்கிறது, ஜீவராசிகள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி முதலாவது அது இல்லாம அவர் சிருஷ்டித்து அடுத்தது அவர் காரியத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். So God made the order அப்படிங்கிற வார்த்தைக்கு God அப்படின்னா மீனிங். God loves things in order. எந்த காரியத்தையும் ஒரு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கு. So today, when God created the formless அப்படிங்கிறது he talks about us also. இந்த ஒழுங்கின்மைங்கிறது யோசிக்கும் போது நம்மளதான் முதலாவது என் கண்ணுக்கு வருது. நம்மளுடைய நிலைமை, என்னோட லைஃப் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது போல ஒழுங்கின்மை என்பது நம்ம லைஃப் ஒழுங்கின்மையா முதலாவது இல்லாத நிலைமை தான் படிக்கிறோம். சபைக்கு நான் வரதுக்கு முன்னாடி என் லைஃப் ரொம்ப ஒழுங்கின்மை இல்லாம இருந்தது. ஏனோதான் வாழ்ந்தது, கண் போன போக்குல வாழ்ந்தது, உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கிறது, உலகத்துல எல்லா சம்பாஷணைகளும் நமக்கு தேவைன்னு நினைச்சது. எவ்ரிதிங் வாஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறதுதான் ஒரே வார்த்தையோட மீனிங். This was our status when God called us into the light. தேவன் இந்த வெளிச்சத்துக்கு நம்மளை அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. This is how we were when God called us before. Our life is in a mess. Life வந்து ரொம்ப சொதப்பலாதான் இருந்தது ஆக்சுவலா. உலகத்து நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்களும் பெரிய சொதப்பலா இருந்தது. Our life are messed up with people. நிறைய மனுஷனுக்கு எல்லாம் லைஃப் வந்து மெஸ் ஆன காரணமா இருந்தது. நம்மளுடைய ஜாபும் அப்படிதான் இருந்தது. என்ன நம்ம எப்படி இதை செய்யணும், ஒரு we never had any clue how to be disciplined in our job, how to be disciplined with people. ஒரு மனுஷங்கள்ட்ட எப்படி நம்ம ஒழுங்கின்மை நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கல, வேலையில எப்படி ஒழுங்கினு தெரியல, ஒரு பொருளை எப்படி ஒழுங்கா வச்சுக்கணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாம we were in a wrong place. நம்ம we were in a wrong, தவறான இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. we were clueless and we were so raw. And our life never had any purpose. நம்ம லைஃப் யாராவது பார்க்கும்போது the people thought he is just crazy guy அப்படிதான் நம்ம எல்லா மத்தவங்க நம்மள நியாயம் தீர்த்தாங்க. Imagine I am looking at my own life and we look at this formless in the current. People thought I'm useless. My own family, என்னோட சொந்த குடும்பமே நாங்க பார்த்துட்டு இவன் வேஸ்ட் அப்படின்னு தான் நினைச்சாங்க. They thought I am waste. He is good for nothing. Many people cursed my life saying you will not get well in your life. That is how every time when I used to hear from people, and அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னும் கோவம்லாம் வராதப்போ. அப்ப that's right அப்படின்னு நினைச்சு நானும் போயிருவேன். அந்த அளவுக்கு I was so convinced about this formless way of life. I was not excited. I was not. I never had that bad feeling. My life is in a mess. அப்படிங்கிற அந்த அளவுக்கு என்ன என் லைஃப்ல formlessness இருந்ததை என்னால பார்க்க முடியுது. Today, even our life was, even for life is such. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்போ இன்னும் இருக்கு அப்படின்னா, it's a time to think about God, and His priorities. தேவனுக்கு இந்த காரியத்தை குறித்து அவரு நம்மள கேள்வி கேட்கக்கூடியவரா இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் ஒழுங்கின்மையா அவர் என்னைக்குமே அங்கீகரிக்க போறது இல்ல. நம்ம லைஃப் ஒழுங்காதான் இருக்கணும்னு தான் அவருடைய திட்டமா இருந்தது. வெளியே நம்ம லைஃப் ஒழுங்கினமா இருக்கணும்னு அவருக்கு அது மேல அவர் நாட்டம் கொள்ளவே இல்லை. சோ ஈவன் நம்ம லைஃப்ல பார்க்கும்போது நத்திங் வாஸ் குட் இஸ் டிரைவிங் அஸ். நம்ம பர்பஸ்லாம் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருந்தது. லைஃப்ல நான் மட்டும் மேல வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம முதலாவது இருந்தது. ஒரு சில பேர் நம்புறாங்களே, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எந்த ஒரு ஹோப் இல்லாம இருந்தாங்க.
somewhere in pain. நிறைய பேர் வேதனையில இருந்தாங்க சபைக்கு வரதுக்கு முன்னாடி. நிறைய பெயின், they went through pain in relationship, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஏன்னா somebody, இந்த உறவு முறைகள அவங்க வந்து ஒன் செகண்ட், யாராவது இந்த இது அனோடேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க அனோடேஷன். இட் வில் கிரியேட், நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீன்ல அது எல்லாத்துக்கும் தெரியும் அது. அதனால டோன்ட் யூஸ் தட் டூல். ஆமென். ஸோ somewhere in pain, somewhere already messed up the relationship, உறவு முறைகளை சொதப்பலா இருந்தது, அவங்க வாழ்க்கை ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சு போனதா இருந்தது, திருமணங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. தேவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நம்ம லைஃப்ல இருந்தோம் நம்ம எல்லாமே. ஏன்னா தேவன் இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா நம்மள தேவன் தேர்ந்தெடுத்தார்னு நினைக்கும் போது சந்தோஷப்பட வேண்டும். Some of life is so horrible. நம்ம லைஃப்ல சில நேரம் நம்ம சில பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாரிபிளா இருந்தது. ஏன்னா வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அருவருப்பாக நம்ம லைஃப். சில பேர் நம்ம அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம லைஃப்ல ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம லைஃப் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அளவு கூட நம்ம நிலைமை இருந்தது. சில பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. ஏன்னா we was completely confused because we didn't know what's happening. நம்ம லைஃப்ல ரொம்ப சந்தேகத்தோட கன்ஃபியூஷனோட அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்தது. Everything was out of control. Nothing was in your control at all. Not even one person was in your control. ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம லைஃப்ல அப்படிதான் இருந்தது. But the great thing still, when God wanted to touch our life, God saw we were formless, and God took us as a task to make our life more and more an order out of His love and His grace. அதுதான் நம்ம லைஃப்ல பார்க்க முடியாதா இருந்தது. moment the life, light shined on us, moment அந்த வெளிச்சம் நம்ம மேல படும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம சுயநலத்துக்கு வந்தோம். வந்து என்ன பண்ணோம், நம்ம எங்க தேவன் முன்னாடி எங்க நிக்கிறோங்க நம்மளால பார்த்துட்டு தேவனை திரும்பி வர்றதுக்கு தேவன் ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்தாரு. நிறைய பேர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தீங்க. இன்னும் கூட நிறைய பேர் சபையை இந்த அழைப்புக்கு எடுத்துக்கொண்டு சபைக்கு வர்றதுக்கு முன் வந்து நிக்கிறீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. some of the lives were so dangerous. நிறைய பேரோட வாழ்க்கை வந்து ரொம்ப டேஞ்சர் நிலைமையில இருந்தாங்க. Because they committed so much sins, the life is complete danger, no clue how to come out of it. அவங்க வந்து பெரிய மெஸ்ஸுக்குள்ள போய் ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிட்டு எப்படா இந்த வலையில இருந்து என்னை மீட்கிறது யாருமே இல்லைங்கிற நிலைமை மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை இருந்துச்சு. we were all struck. நம்ம எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டு என்னடா இப்படா வெளியே வருது, யாரா என்னை காப்பாத்துவா அப்படிங்கிற நிலைமை நம்ம எல்லாம் இருந்தோம். But the great thing, good news for all of us, God still in control of our life. தேவன் நற்செய்தி என்னன்னா, தேவன் இந்த மாதிரி சூழ்நிலையும் நம்ம மேல ஒரு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு நம்மளால பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஒழுங்கின்மை அவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. அவர் ஒழுங்கின்மை அவர் அதிகமாக நேசிக்கிறார். ஒழுங்கா இருக்கிறது குறித்து, ஒழுக்கத்தை குறித்து அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. சில வசனங்களை படிப்போம். நம்ம 1 கொரிந்தியர் 14:40 படிப்போம். 1 கொரிந்தியர் 14:40. 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. Everything should be in order. தமிழ்ல என்ன படிக்கிறீங்க அந்த மொழி, அந்த ஜெசிகா? சகலமும் நல்லொழுக்கமாயும், சகலமும் நல் ஒழுக்கமாகவும் இருப்ப கடவுது அப்படிங்கிற பவுல் வந்து கொரிந்தியர் எழுதும் போது is using the word which God also was so interested in. தேவன் அவர் பிரயோஜனப்படுத்தின அந்த வார்த்தை தேவனுக்கு விருப்பப்பட்ட ஒரு வசனமா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஒழுக்கத்தை குறித்து அவர் பேசுறாரு. பவுல் வந்து கொரிந்தியருக்கு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஆர்டரா இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சபையை குறித்து அவர் பேசுறாரு. சபையை பத்தி பேசும்போது எல்லா இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செய்யாம அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டதை செய்யணும் அப்படிங்கறத வந்து அவர் அந்த சபையுடைய நிர்வாகத்தை பத்தி அங்க பேசுறாரு. அங்க வந்து இந்த ஒழுக்கம்ங்கிற காரியத்தை அவர் வலியுறுத்தி பேசுறத படிக்கிறோம். சோ இந்த ஒழுக்கமானது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து கிருபையை பெற்றுக்கொண்டவங்கள, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுனால நம்ம எப்படி வேணா ஜீவிக்கிறது கிருபை கிடையாது. ஏன்னா கிருபையை பெற்றுக்கொண்டதுனால நம்ம அதிகமாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா தேவன் வந்து ஒரு ஒழுங்கின்மையினோட தேவன் கிடையாது. அவர் ஒழுக்கத்தின் தேவன். ஏன்னா he was so prompt. If you look at even the life of Jesus ஓட லைஃப் ஸ்டைல பாக்குறோம். Every morning before even the sunlight comes, he had an attitude, he had an habit of getting up and pray in the morning.
இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்க்கும்போது ஒழுக்கத்தை மேலாக பார்க்கிறோம். அவர் காலையில எந்திரிக்கிற சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரா, அவர் எந்திரிச்சு ஜெபம் செய்யக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பார்க்கிறோம். அவர் மதியான வேலையில ஜெபிக்கிறத பார்க்கிறோம், மாலை வேலையில ஜெபிக்கிறத பார்க்கிறோம், இரவு வேலையில ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவரோட வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாக இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் நமக்கு வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த ஒழுக்கம்ங்கிற ஒரு காரியம். Just think about how much discipline you are as a Christian. Are you disciplined in your work? உங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க ஒழுக்கமாக இருக்கிறீங்களா? வீட்டுல நீங்க ஒழுக்கமாக இருக்கிறீங்களா? If you are a woman, if you are a housewife, நீங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஸ்திரியா இருந்தீங்கன்னா, think about how well you maintain your home. உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு ஒழுக்கமாக வைத்திருக்கிறீங்க, உங்க கிச்சன் எவ்வளவு ஒழுக்கமாக வைத்திருக்கிறீங்க. Is it everything in order or is it in a mess? If you are a student, how well you are organized as a student. How much you are well prepared in advance for exams. லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய மாணவரா இருக்கீங்களா, இல்ல ரொம்ப முன்னாடியே ரொம்ப படித்து திட்டமிட்டு பிளான் கூடிய ஒரு நல்ல ஒரு மாணவனா மாணவியா இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. If you are a working employee, how well you are in your punctuality, in your discipline in your office, in maintaining the properties given by the company to you. இந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்த இல்ல உங்களுடைய நிறுவனங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பொருளை எப்படி நீங்க கையாளுறீங்க, ஒரு ஒழுக்கமா வைத்திருக்கிறீங்களா, பத்திரமா வைத்திருக்கிறீங்களா, அது நீட்டா கிளீனா வச்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள்ட்ட இருக்கிற just think about everything. Just think about your wardrobe. உங்கள்ட்ட இருக்க அந்த பீரோ யோசிச்சு பாருங்க. பீரோல இருக்க திங்ஸ் எல்லாம் ஆர்டரா இருக்கா? You are just keep the things piled up so no one can see you. See, today God watches. We cannot hide anything from God today. God can catch us everywhere. He can see everywhere in your life. ஆறு உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்க மட்டும் உங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்க வீடு எப்படி இருக்கு? It is very important point for him. இது தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். He loves discipline. God loves discipline, brothers and sisters. Now he wants everything to be in order. He wants your finance to be in order. அவர் நம்மள்ட்ட இருக்க இந்த பணத்தை நம்ம பிரயோஜனப்படுத்த காரியத்தை குறித்து ஒழுக்கத்தை அதுல எதிர்பார்க்கிறார். அதுல ஒரு டிசிப்ளினை வைக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா என் லைஃப்ல ஒரு பெரிய சவாலானது என் லைஃப்ல என்னவா இருக்குன்னா, அந்த பணத்தை கையாளக்கூடிய திறமையில பார்க்கும்போது அதுல ரொம்ப பின்தங்கி இருக்கேன்னு என்னால இன்ன வரைக்கும் அதுல ஒரு ஒழுக்கத்தை என்னால கொண்டு வரதுக்கு ரொம்ப நான் முயற்சி எடுத்துட்டு இருந்தாலும், விருப்பம் அதிகமா இருந்தாலும் இன்னும் அது ஒரு மெஸ்ல தான் இருக்குது. என்னால இப்ப கூட என்னால பார்க்க முடியுது. So some are very good in discipline, some are not. Today you need to look at, you need to say, you need to believe that being in order, discipline இருக்குது ஆத்மீகத்தோட பெரிய ஒரு அடையாளம் அது. If you're not able to be disciplined, if you can't wear a good dress, or if you can't keep your home clean, if you can't keep your house, your workplaces clean, உங்க வேலை ஸ்தலங்கள்ல உங்க வேலை வீடுல நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க ஒரு டிசிப்ளினை நீங்க வைக்கலன்னா, இது ஒரு நல்ல ஆத்மீகமான இதுக்கு ஒரு அடையாளமே இல்ல. It's very important to have discipline, brothers and sisters. Proverbs அதிகாரம், நீதிமொழிகள் அதிகாரம் 24 30 படிப்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 24 30 நீதிமொழிகள் 24 30-32. Proverbs 24 24ல 30-32. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ இதெல்லாம் முட்காடாய் இருந்தது. நிலத்தின் வாய்ஸ் பிரேக் கர்சுவர் இடிந்து கிடந்தது. Amen. So என்ன சொல்றதுன்னா, I walked by the field of a lazy person, the vineyard of the one with no common sense. I saw that it was overgrown with nettles, it was covered with weeds, and its walls were broken down. Then I looked at and thought about it and learned this lesson. அப்படின்னு படிக்கிறோம். ஒரு நீதிமொழிகள்ல அந்த சாலமன் ஆனது இதை குறித்து அவர் பேசுறார். ஒரு சோம்பேறியோட நிலத்தை பாக்குறாரு. அவர் ஒரு சோம்பேறியுடைய நிலம் எப்படி இருந்ததுன்னா, அது நிலத்துல பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு, அந்த களைகள்லாம் எடுத்துக்கல,
அந்த அந்த முற்செடிகள்லாம் வந்து நல்ல செடிகள்லாம் மூடி அதை கவனிக்கவே இல்லை அவரு. He never took care of his land properly. He didn't never maintained his his property properly. And it is such a foolishness அப்படின்னு சொல்லி இந்த சாலமன் ஆனது நீதிமொழிகள்ல அவர் குறித்து பேசுறாரு. ஆக்சுவலா imagine about our life, whatever we have in our hand. நம்ம கையில வச்சுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், அது வண்டியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், எப்படி நம்ம பேணி காக்கிறோம்? How do you keep maintain your books? How do you keep maintain your properties? Do you maintain it well? அது நம்ம வந்து அற்புதமா அதை பராமரிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கா? உங்க வீட்டுல நீங்க நல்லா செடி வச்சிருக்கீங்க, அதை நீங்க நல்லா சுத்தப்படுத்தி பத்திரம் அழகா வைத்திருக்கிறீங்களா? There are so many things we can talk about when we talk about discipline, right? So it is very crucial as a Christians. We need to keep our even I want to just talk about the beds that you sleep. Is that clean and hygienic? Is it in order? உங்கள்ட்ட வந்து தினந்தோறும் நீங்க பெட்ல எந்திரிச்சு அந்த பெட்டை சரி செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? Or just throw away the bed sheet in one night and you go ahead. You don't even care for your bed. It is very, very important to be disciplined and order in every part of our life. It is very important. It is such a foolishness and laziness. We deny the thought called discipline. அப்படிங்கிற ஒரு காரியத்தை many times நம்ம என்ன பண்ணோம், அதை நிராகரிக்கிறோம். But it's very, very important. நிறைய பேருடைய சக்சஸ்ஃபுல்லான அந்த பிசினஸ் பீப்புளுக்கு பின்னாடி பார்க்கும்போது டிசிப்ளின்ங்கிற ஒரு காரியம் தான் பாத்துக்கிறோம். டிசிப்ளினான ஒரு காரியம் வந்து உலகத்துல ஒரு மனுஷனை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கு. So we need to have such discipline, going to bed, using the phone, whatever it is, we need to be in control. We cannot just carried away by the whole world, whatever happening, we cannot just be carried away. Everything should be in order and be in discipline. எக்லேசியஸ்ல புலம்பல்ல பார்க்கும்போது எக்லேசியஸ் 3:1 இருந்து படிக்கும்போது சாலமன் டைம் ஃபார் எவ்ரிதிங்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சோ சாலமன் எழுதுற எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் ஒண்ணு இருக்கு அப்படிங்க. அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறார். சோ இது சாலமன் இது எழுதுனது நிறைய நமக்கு நல்ல புரிந்த விஷயமாகவும் இருக்கு. there is a time for everything. We cannot just காலையில எந்திரிச்ச உடனே டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா or whole night you're watching TV, or whole night you're fiddling with your phone, or whole day you're fiddling with the phone, whole day you're doing something crazy, whole day there's no purposeless life அப்படின்னு இருக்கும்போது God is not excited, brothers and sisters. He never going to encourage you if you have such a indisciplined life in you. He is very much interested in order and things and discipline, something like that. Okay, so Romans 12 verse 2 படிப்போம். ரோமர் அதிகாரம் 12 verse 2. ரோமன்ஸ் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்குங்கள். ஆமென். So பைபிள் பால் ரோமருக்கு எழுதுறாரு, உலகத்துக்குரிய காரியங்களை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க அப்படிங்கிறார். Do not get conformed to the patterns of this world. உலகத்தினுள்ள உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன்? யாராவது டிஸ்கரேஜ் ஆன உடனே உலகத்துல போய் அட்வைஸ் கேட்டீங்கன்னா குடிக்க சொல்லுவாங்க. If you want to be happy, go and watch movies அப்படின்னுவாங்க. You do something naughty அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஸ்டைல். சோ இந்த ஸ்டைல் வந்து பூமிக்கு நமக்கு உள்ளார வராம பாத்துக்கோங்க அப்படிங்கிறது. பிடிச்சதை அனுபவிங்க அப்படிங்கிறது. உலகத்துல என்ன சொல்லி தருவாங்கன்னா பிடிச்சதை செய் அப்படின்னுவாங்க. அப்படிங்கிற ஒரு எப்படின்னா கண் போன போக்குல வாழக்கூடியதான் பூமி நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்மளால வாழ முடியாது. உலகம் சொல்றதுடைய இந்த வேஷம் நம்ம தனி கொள்ளக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லக்கூடியது 1-2 டிமோத்தியில படிங்க. இன்னும் அற்புதமான 2 டிமோத்தி அதிகாரம் 1 வசனம் 7. 2 டிமோத்தி அதிகாரம் 1 வசனம் 7 படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்?
எப்படிப்பட்ட ஆவி? திருப்பி படிங்க இதை. எப்படிப்பட்ட ஆவி கொடுத்திருக்கிறார்? பலமும். திருப்பி படிங்க ஜெசிகா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியும் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ்ல படிக்கும் போது the spirit of God gave us what God gave us does not make us timid but gives us power, love and self discipline அப்படின்னு. சோ தேவனோட ஆவியை நம்ம கொடுத்த தேவ ஆவியானவர் நம்மள வந்து 3 காரியத்தை படிக்கிறாரு. இது வந்து ஆவியானவர் எப்படி பலமா இருக்காருன்னா பவரா இருக்கிறாரு, அன்பு நிறைந்தவரா இருக்காரு, செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறாரு. கட்டுப்பாட்டோட வைத்துக் கொள்ளக்கூடிய பவர் வந்து ஸ்பிரிட்டுக்கு இருக்கு, தேவன் கொடுத்த ஆவியானவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம வேதத்துல படிக்கிறோம். சோ எங்கெங்கெல்லாம் தேவ ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேவ ஆவியானவர் எப்படி நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய போறாருன்னா, முதலாவது நம்ம லைஃப்ல இருக்க ஒழுங்கின்மையை எடுக்க போறாரு. இன்னும் நீங்க ஒழுங்கின்மையா இன்னும் இருந்துகிட்டே இருக்கீங்கன்னா மேபி யூ டோன்ட் ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் அட் ஆல் ஆர் யூ டிடன்ட் யூஸ் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவர் நீங்க பிரயோஜனப்படுத்தவே இல்லைன்னு அவர் சொன்ன பட்சே நீங்க கேட்கலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் வெளிச்சத்தை உண்டாக்குன பிறகு நம்ம லைஃப்ல இந்த ஒழுங்கின்மையை நம்ம லைஃப்ல எடுத்து போறதுதான் அவருடைய மகா பெரிய திட்டம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். He likes everything to be in order and to be in self-disciplined and to be in control. இந்த காரியத்தை குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த பூமியில இருக்க இந்த ஒழுங்கின்மையை அவர் சரி செய்துட்டார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருக்க ஒழுங்கின்மையை நம்ம சரி செய்யறதுக்கும் அவரு இன்னைக்கு அவரு தயாரா இருக்கிறாரு. அதனால நம்ம லைஃப்ல ஒழுங்கின்மையா ஏதாவது காரியம் இருந்துச்சா நம்ம அதை எடுத்து போடுறதுக்கு நம்ம முடிவு கொண்டு வருவோம். 3வது காரியம், இந்த உலகத்துல 2வது காரியம், முதலாவது காரியம் வெளிச்சம் இல்லாம இருந்து இருள் அதிகமா இருந்தது, அதை வெளிச்சத்தை கொண்டு ஜெயிச்சிட்டாரு. அடுத்து ஒழுங்கின்மையா இருந்தது, ஒழுங்கின்மையா அவர் சரி செய்துட்டாரு, பொருள் அங்கங்க உருவாக்கி சிரிச்சிட்டு சரி செஞ்சுட்டாரு. 3வது பூமி வந்து எல்லாமே இருந்தது, ஆனா அந்த எந்த ஜீவராசிகளும் அங்க இல்ல, அதை பண்றாரு. அது 3வது காரியமாக அந்த 3வது ப்ராப்ளம் எம்டினஸ் அவர் சால்வ் பண்றாரு. ஒரு எம்டியான ஒரு உலகத்தை வந்து ஃப்ரூட்ஃபுல்லா அவர் மாத்துறாரு. அதுதான் ஆதிகாமம் அதிகாரம் 1:20 இருந்து படிப்போம். இது 2 நாட்கள் அவருக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு 1 நாள், ஒழுங்கின்மையை சரி செய்யறதுக்கு 3 நாள், ஆனா இந்த எம்டினஸ் அப்படியே ப்ரூவ் பண்றதுக்கு 2 நாள் அவருக்கு தேவைப்படுது. 5வது நாளும் 6ஆம் நாளும் அவர் செய்த முழு காரியமும் இந்த உலகத்தை ஜீவராசியில கொண்டு நிரப்புனாரு அப்படிங்கறத படிக்கிறோம். ஆதிகாமம் 1:20 இருந்து பின்பு தேவன் நீண்டதும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியினதையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும்
விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளும் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. ஆமென். ஆமென். சோ 5 நாளும் 6வது நாளும் அவர் செய்த காரியம் வந்து உலகத்தை ஜீவ ராசிகள் கொண்டு அவர் நிரப்புறாரு. முதலாவது ஒரு கடல் சமுத்திரத்துல நிறைய மீன்கள்ங்கிற காரியத்துல உருவாக்குறார், பறவைகளை உண்டாக்குறார், நிறைய ஜீவராசிகளை உருவாக்குறார், ஏன்னா விலங்குகளை உருவாக்குறார், பூச்சிகளை எல்லாத்தையும் உருவாக்குற பிறகு கடைசியாக ஒரு மனிதனை அவருடைய சாயலாம் உருவாக்குறார். உருவாக்கி ஏன்னா இந்த உலகத்தை ஏன்னா இந்த ஆட்கொள்றதுக்கு உடைய அதிகாரத்தையும் ஏன்னா மனுஷ கையில கொடுக்கிறார். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்தது பூமியை வந்து ஹோல் எர்த் எம்டில இருந்து ஃப்ரூட்ஃபுல்லா அவரை மாத்துறாரு. ஸோ தி எர்த் வாஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் நவ். இந்த பூமியை அற்புதமா உருவாக்கிட்டு அப்புறம் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அவர் எப்படி வீடு புது வீடு போறது போல எல்லா ஜீவராசிலையும் அவருடைய புது வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு உள்ளார வைக்கிறாரு. You know, the Bible says even we made human being as men and women in his image. So there's no, when God created men and women, there's no diversification, there's no bias இல்ல. இவங்க பெரியவர் சின்னவர்லாம் இல்லாம எல்லாத்தையும் ஆணும் பெண்ணையும் சரிசமமாக தான் படைத்தாங்க. இருவருமே தேவ சாயல்ல தான் இருந்தாங்க. இப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாகவும் அவர் படைக்கிறாரு. You know, so he wanted the earth to be filled with wonderful living things. ஏன்னா எல்லா அதிகாரமும் என்ன பண்றாரு, எல்லா கடைசியில அந்த மனுஷ கையில கொடுத்து அதை ஆட்கொள்றதுக்கோ அட்மினிஸ்ட்ரேட் பண்றது பவரும் அவர் கையில கொடுத்தது படிக்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கும் போது இன்னொரு வசனம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக he filled with us அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இன்னைக்கு தேவன் இருளை அகற்றின பிறகு, ஒழுங்கின்மையை அகற்றின பிறகு நம்ம லைஃப்ல தேவன் செய்யக்கூடிய காரியம் ஒழுங்குனால ஆன அப்புறம் தான் என்ன பண்றாரு, இந்த கிளீனான ஹவுஸ்ல உள்ள நம்ம இருத்து என்ன பண்றாரு, அவரு நல்ல காரியங்களை குறித்து வைத்து அதை வந்து நிரப்பக்கூடியவரா தேவன் பிளான் பண்றாரு. நம்ம லைஃப்லயே அதான் தேவன் செய்யறாரு. முதலாவது வெளிச்சத்தை பாவத்தை நம்மள்ட்ட இருந்து எடுத்து போட்டா பிறகு, ஒழுங்கின்மையை உருவாக்குனதுக்கு பிறகு என்ன பண்றாரு, இந்த வெறுமையா இருக்கிற நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்களை வைத்து அதை வந்து என்ன பண்றாரு, ஃபில் பண்றதை படிக்கிறோம். எக்ஸோடஸ் அதிகாரம் 33:3 வசனம் படிப்போம். ஒரு சில வசனங்கள் படித்து நம்ம அந்த ஆராதனை நிறைவு செய்யலாம், அதனால நம்ம கொஞ்சம் வேகமா படிச்சுக்கலாம். யாத்ராகமம் அதிகாரம் 31:3. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெங்கலத்திலும் வேலை செய்திருக்கிறதற்கும் கொஞ்சம் முன்னாடி வசனங்களை படிங்க. ஏன்னா பைபிள் எக்ஸோடஸ் இன்னொரு இதுல வந்து God wants us to be filled with the Holy Spirit of God, with wisdom and understanding, knowledge and all kinds of craftsmanship வரும். Maybe I'll read தமிழ்ல 2ல இருக்கும், 4ல இருக்கும். படிங்க. 2ல இருந்து 4. அல்ல அதே இல்ல, நானே படிக்கிறேன், ஒரே நிமிஷம் நானே படிக்கிறேன். ஓகே, 5 படிங்களேன். மற்றும் சகலவித வேலைகளையும் 4ல இருந்து படிங்க. 4ல இருந்து படிங்க. ரதங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் உருவம் எதை வச்சு நம்ம லைஃபை ஃபில் பண்ண போறாரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது we see a beautiful list of things. God wants us to be filled with spirit of God. தேவன் ஆவியால் நிரப்ப பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஞானத்துல, அவருடைய அறிவுல, அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல, அவருடைய கிராஃப்ட்மேன்ஷிப், உலகத்தை செய்யக்கூடிய எல்லா கிராஃப்ட்மேன்ஷிப்பும் நமக்கு உண்டாகத்தக்கதாக நம்ம என்ன பண்றாரு, எல்லா ஞானத்தையும் அவரே நமக்கு தராரு. மனுஷன் வந்து நம்ம மனுஷன் மண்ணுல தான் தேவன் நம்மளை உருவாக்குனதுனால
பட் இவ்வளவு நம்ம செய்யக்கூடிய திறமை எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா தேவன் தாமே அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவன் ஞானத்தினாலே குறை உண்டானவன் அவன் தேவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய கடவன் வேதம் சொல்லுது. ப்ரே பண்ண ஜெபம் செய்ய கடவன். அவர் என்ன பண்ணுவாரு, தேவன் அந்த ஞானத்தை அவர் தருவார் அப்படின்னு. இன்னைக்கு இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா காரியத்தையும் மனுஷனால முடியுது. அது காரணம் என்னன்னு தேவன் கொடுத்த அந்த ஞானம் தான் முக்கியம். ஏன்னா தேவன் கொடுத்த ஞானத்தினால எதையும் நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் என்ன பண்றாரு, பவுல் எழுதுற மாதிரி, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி பவுல் தன்னை குறித்து பேசுறாரு. அவருக்கு எப்படி அந்த கான்பிடன்ஸ் வந்ததுன்னா, அவரோட கான்பிடன்ஸ் பிகாஸ் God will give அப்படிங்கறதுதான் உண்மை. தேவன் இதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ முதலாவது நம்ம ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். தேவன் நம்ம லைஃப் என்ன பண்றாரு, எம்டியான நம்ம லைஃப் ஆவியினால் நம்மளால நிரப்பி ஏன்னா சகல விதமான ஆசீர்வாதங்கள்னால நம்ம லைஃப் ரெடி பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு today we need to be, even after coming to the church, if you look at our life, think about how many things God has filled in your life. If you are still in emptiness, if you are living in emptiness, இன்னைக்கு நீங்க வெறுமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க லைஃப்ல எந்த கிரியைகளும் இல்லாம இருந்தீங்கன்னா, கடவுள்கிட்ட நீங்க ஜெபம் செய்யுங்க. தேவன் நம்ம இவ்வளவு காரியத்தை உங்க லைஃப நிவர்த்தி செய்வாரு. ஏன்னா அந்த நீங்க வேலை ஸ்தலங்களை செய்யக்கூடிய தேவையான ஞானத்தையும், ஏன்னா வீட்டுல ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஞானத்தையும் தேவன் கண்டிப்பா நமக்கு தருவாரு. அதுக்கு ஏன்னா he never wants things to be empty. அவருக்கு அவர் ஒருத்தர் வெறுமையா இருக்கணும்னு அவரோட விருப்பம் இல்லை. நம்ம எல்லாம் நிரம்பி அவர் ஆசீர்வாதத்துல நிரம்பி இருக்கணும் தான் அவரோட விருப்பமாகவும் அது இருக்கு. He wants us to be fruitful and multiply. நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை கணித்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னு தான் அவருடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு. அவரோட திட்டமாகவும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அதே போல இன்னொரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. லைஃப்ல எம்டியா இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா மத்தேயு 12:44 படிக்கலாம். இட் இஸ் a warning for all of us. மத்தேயு 12:44. Being just empty, it is going to be much more easier for Satan to come into your life. நம்ம படிப்பாங்க மத்தேயு 12:44 மட்டும் படிப்போம். நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு வெறுமையாகவும் ஒரு பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. சேட்டன் நம்ம நேரம் ஒரு மனுஷன் வெளியே போறாரு. போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாம் ஆர்டரா இருக்கு. வெளிச்சம் வந்துருச்சு, திங்ஸ் எல்லாம் ஆர்டரா இருக்கு. உடனே என்ன பண்ணுவாரு, ஆஹா வீடு சுத்தமா இருக்கு. ஏன்னா அது நல்ல காரியங்களால் நிரம்பி இல்லாதனால போனவர் சும்மா அவர் மட்டும் வரல, போய் இன்னொரு 7-8 பேர், நிறைய ஒரு 10 பேரை உள்ளார கூட்டு வந்துட்டு வர்றதுக்கு தயாராகிறாரு. அதனால நம்ம லைஃப்ல நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், நான் கெட்ட சம்பாஷணைகளை விட்டு விட்டேன், இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. ஏன்னா மாறாக நம்ம லைஃப்ல இருக்க எதெல்லாம் நம்ம நீங்க எடுத்து கிளீன் பண்ணீங்களோ அந்தந்த இடத்துல நல்ல காரியங்களை வைத்து நாம அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Emptiness is always either he can be filled with spirit of God or it can be spirit of Satan. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கக்கூடியதா இருக்கு. Emptiness is always like a cat on the wall. எப்படி பூனை மதில் மேல இருக்கிறது போலதான் emptinessங்கிற ஒரு காரியம். ஒருவேளை இங்கிட்டும் குதிக்கலாம், இல்ல நீங்க அங்கிட்டும் போலாம். சோ நல்ல விஷயம் என்னன்னா, தேவன் நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையும் தரக்கூடியவரா இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்கள், நம்ம அநேக காரியங்களை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையை நம்ம நிரப்பி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So that Satan will not have a foothold in your life. நம்ம எவ்வளவு நிரம்பி இருக்கணும் அப்படின்னா, சாத்தானுக்கு உள்ளார வரதுக்கு கொஞ்சம் கூட இடங்கள் இல்லாம அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நிரம்பி இருக்கணும். பைபிள் நமக்கு அதான், பவுல் தான் நமக்கு அறிவுரை சொல்றாரு. do not let Satan have foothold அப்படிங்கிற ஒரு கால் கூட உள்ளார வைக்கிறதுக்கு அனுமதிக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய காரியங்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் டீப்ஸ் நம்ம லைஃப் it should be filled அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். empty way of life is no use for us. even 1 Peter 1:18 அதான் படிக்கிறோம். இந்த empty of way எங்க இருந்து வந்ததுன்னா, உலகத்துல இருந்து நம்மளோட ancestors நம்மள்ட்ட கொடுத்து போன வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நம்முடைய மூதாதையர்கள் நம்மள எப்படி கொடுத்துட்டு போனாங்கன்னா, எந்த க்ளூலெஸ் இல்லாம வாழ்ந்துட்டு அவங்க போல வாழ்ந்துட்டு தேவனை முதல் ப்ரையாரிட்டி கொடுக்காம வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட இருந்து நம்ம லைஃபை பெற்றுக்கொண்டோம்னா, ஒரு சில காலங்கள் அவங்களே போல நம்மளும் நம்ம லைஃப் மணிந்து போக கூடாது. நம்ம லைஃப்ல ஒரு பர்பஸ், ஒரு பிளான், ஒரு டிசிப்ளின், ஒரு எம்டினஸ் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவின் விலைபேற பெற்ற ரத்தத்தினால நம்ம லைஃப் இன்னைக்கே தேவன் மாற்றி இருக்கிறாரு. So அதனால we need to be very careful that we don't live empty any point of time. If you feel like still empty, still you're not happy, you need to speak about a life. வாழ்க்கை இன்னும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு சந்தோஷம் இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க
வாழ்க்கை குறித்து வெளிப்படையாக பேசி அந்த அந்த கேப்ப அந்த 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 இடத்த நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்னால நிரப்பி ஆத்மீகமா வாழ முயற்சி எடுப்பது ரொம்ப அவசியமான காரியம். So that is how he did. First he created the light, took away the darkness. Second, he made the formlessness and brought a discipline there. Third, he filled the heart filled the whole earth with a lot of people, and he wanted the people to be fruitful. The whole earth was full of his people. And the last point, I just want to, before we take part in communion, we see the seventh day. ஏழாம் நாளை பார்க்கிறோம். அவர் 7ஆம் நாள் இந்த வசந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் படிப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 2 1-3. இதை படித்து நம்ம நற்கரணையில பங்கு கொள்வோம். ஆதியாகமம் அதிகாரம் 2 1-3. இவ்விதமாய் வானமும் பூமியும் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேறிற்று. தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். Seventh day, he talks about the completeness. He talks about the salvation. If you're going to ask me a question, why did God created these things? What was what is the objective of the whole creation of Abdin Badi? If you want to ask, the whole objective of any creation is holiness. தேவன் இந்த பரிசுத்தத்தை நிலை நாட்டுறதுக்கு தான் உலகத்தையும் அவர் செய்தாருங்கிறதா உண்மை. நம்ம வாழ்க்கையோட ரட்சிப்பு எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு? ரட்சிப்புங்கிறது பரிசுத்தத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்குது. See, the holiness is complete. Seventh day was a complete holy day. That's called, நம்ம என்ன பண்றோம், வாரத்தின் முதல் நாள் நம்ம தேவன் இன்னைக்கு வாரத்தின் முதல் நாளா இருக்கு. முதல் நாளா நம்புறோம் தேவனை எடுத்து நம்ம தேவனை ஆராதனை செய்யணும். So God, after removing the darkness, after removing the formlessness, after removing the emptiness, what comes next? After comes holiness. இந்த இருளை நீக்கின அப்புறம் என்ன வரும்? இந்த ஒழுங்கின்மையை நிவர்த்தி செய்த அப்புறம் என்ன வரும்? இந்த முழுமைய இந்த வெறுமைய போக்குன அப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு பரிசுத்தம் காணப்படும். இது தேவ பரிசுத்தமாக இருக்கு. நம்ம நினைக்கிற பரிசுத்தம் இல்ல, தேவன் வைத்திருக்கிற பரிசுத்த தேவன் நம்ம லைஃப்ல தரதுக்கு தயாரா இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு ரட்சிப்புடைய பயணம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்குன்னா, அந்த பரிசுத்தத்தை நாடக்கூடியதா இருக்கு. பரிசுத்தம் இல்லாம தேவன் நம்ம தொழுது கொள்ளவும் முடியாது. அவர் பரிசுத்தமான தேவனா இருக்கிறதுனால we need to have holiness in every point of our life. நம்ம லைஃப்ல எல்லா இடத்திலையும் பரிசுத்தத்தை நாடுவது ரொம்ப அவசியமான காரியம். இது நம்ம இதனை யோசித்து வைத்து நம்ம நற்கரணையில பங்கு கொள்வோம். அப்பமானது கிறிஸ்துவின் சரீரத்தையும் திராட்சை ரசமானது கிறிஸ்துவின் ரத்தத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் சற்று நிதானித்து யோசித்து பார்த்து அதுக்கு நமக்கு தகுதியாக இருக்கும்படியாக ஜெபம் செய்து இந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் பங்கு கொள்வோம். உங்க பரிசுத்தத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எவ்வளவு நீங்க லைஃப்ல வெறுமையா இருக்கிறீங்க, எவ்வளவு ஒழுங்கின்மையா இருக்கிறீங்க, எவ்வளவு இருள் உங்க லைஃப்ல இருக்குன்னு யோசிச்சு பார்த்து அந்த பரிசுத்தை நோக்கி உங்களோட கிறிஸ்துவ பயணம் இருக்கும்படியாக நீங்க ஜெபம் செய்யுங்க. அப்போதுக்கும் திராட்சை ரசத்துக்காக ஜெபம் செய்வோம். Dear Heavenly Father, thanks to God for this time, Lord, as we see ourselves where we stand before you, for God. Lord, we are living in darkness. Still, we have a lot of things to be in discipline. We are so much empty, Father God. Today, Lord, I just want to pray. Lord, you fill us with your spirit. Make us to be disciplined. Let a light shine on us, Father. Lord, make us holy in every part of our life. Even in our marriage, Lord, in our home, in our job, wherever we go, help us to carry this holiness everywhere. Help us to be a complete. Help us, God, to have salvation to come into our lives. Lord, the complete salvation. Lord, the ரட்சிப்போட முழு ரட்சிப்பு இவங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில வரது கூட உதவி செய்யுங்க. அதனால 3 காரியத்திலும் பரிசுத்தம் நிறைவாக எங்க வாழ்க்கையில நிறைவாக இருக்கும்படியாக கிருபை கொடுங்க. ஆவியானவர் நிறைய கிரியைகளை எங்க வாழ்க்கையில செய்து நாங்கள் பரிசுத்த நாடும்படியாக எங்க எண்ணங்களை கொடுங்க. பரிசுத்தமான எண்ணங்களையும் பரிசுத்தமான செய்கைகளையும் பேச்சுகளையும் நாங்கள் சிந்தைகளும் இருக்கும்படியாக கிருபை கொடுங்க. அப்போதுக்காம் திராட்சை நன்றி செலுத்தி இயேசுநாள் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Let's take part in communion. உங்க வீட்ல இருக்கிற இந்த bread and wafer நீங்க எடுத்து நீங்க ஜெபம் பண்ணி you can take the communion.
Amen. Darren, taken நீங்க அந்த அப்பதி திராட்சை ரசத்தையும் நீங்க பருகினீங்க சுவாசிக்கிறேன். So, see, the next one is the contribution, whatever we're going to give. You can share it directly to the church account. If not, you can just share it with me. I'll share it either to Miriam. I'll help you to, transfer the amount to the church account. And this, whatever we are going to collect, the வாரத்து காணிக்கையானது சபையோட தேவையுள்ள நபர்களை சந்திக்கிறதுக்காக எடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால கொடுக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாகவும் சமாதானமும் கொடுக்க. அற்புதமான செய்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. As a whole, now God wants us to advance our Christian life to next level. நம்ம லைஃப்ல எங்க இருந்தீங்கன்னா எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா தேவன் இந்த எல்லா காலத்திலையும் கடந்து நம்மள முன் செல்லணும்னு அவர் விருப்பப்படுறாரு. This is the will of God. தேவன் நம்ம லைஃப்ல வைத்திருக்கிற திட்டம் அதுதான். என்னன்னா அந்த பரிசுத்தத்தை நம்ம அடையணும்னு தான் தேவன் நம்ம லைஃப்ல திட்டம் வைத்திருக்கிறார். இது ஒரு புதிய ஏற்பாடு வந்த அப்புறம் விளக்கல, மாறாக ஆதியாகமம் அதிகாரம் 1 நன்றாக வைத்திருக்கிறார், செய்து விட்டாருங்கிறது. So let's, as brothers and sisters, let's understand the plan of God. தேவன் நம்ம லைஃப்ல வைத்திருக்கிற இந்த திட்டத்தை நான் உணர்ந்து கொண்டு அதுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக நம்ம தயார் செய்து கொள்வோம். அற்புதமான செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். நீங்க பொறுமையா நீடிய நேரம் இருந்தாலும் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு நன்றி செலுத்தி உங்களை அதுக்கும் என்னோட நன்றி செலுத்தி உங்களை அப்டேட் பண்றேன். God bless you. Amen. ரொம்ப நன்றி கேட்டதுக்கு. awesome. So ரொம்ப சந்தோஷம், நீங்க கேட்டீங்க, காரியத்தை கற்றிருப்பீங்க நான் நம்புறேன். So we have taken enough time, so we'll take couple of minutes, quick minutes. We'll have a quick sharing. நம்ம quick என்ன கத்துக்கிட்டோம்ங்கறதை நம்ம ஷேர் பண்ணிட்டு we will